வயசுல கல்யாணம் பண்றது நம்ம ஜோடியோட சந்தோஷமா இருக்கணும், அங்க இங்க சுத்தி பார்க்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும், நம்ம ஃபேமிலி இதுல ரொம்ப அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா வயசாகி கல்யாணம் பண்றது நமக்குன்னு ஒரு துணை வேணும், நம்ம அவங்க இல்லைன்னா நம்மளால இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக. நம்ம நடேசன் பார்த்தேன்னா தான் பையனுக்கு கூட கல்யாணம் ஆகாம இருக்கும்போது அவர் திடீர்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறாரு. நடேசன் கல்யாணம் பண்ணது சரின்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இல்ல அவர் கல்யாணம் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்றவங்க தன்னோட 4 பசங்களுக்கும் கல்யாணம் ஆகி போயிட்டா நம்ம நடேசன் என்ன பண்ணுவாரு, இந்த கதை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போலாம். நம்ம சேரன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு சந்தாவை நினைச்சு. அதே சமயம் நிலா சந்தா கிடைக்கலையேன்னு அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்றாங்கன்னு நம்ம சோழன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நடேசன் ரொம்ப லுக்கு விட்டுக்கிட்டு அலையறாரு. நீ என்னோட எக்ஸ் லவ்வரு, உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஏன் தான் உன்னை கல்யாணம் பண்ணாம நான் விட்டணும்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப உடனேன்னு இதுல ஃபீல் பண்றதுக்கு என்ன இருக்குங்க, உங்களுக்கு அப்ப உங்க பொண்டாட்டி இருந்துச்சு. ஆமா, பொண்டாட்டி, பொல்லாத பொண்டாட்டி. அவ என்னைக்கு எனக்கு பொண்டாட்டியா வந்தாலோ அதுல இருந்து என் வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காம போயிட்டேன். அவளும் பிள்ளைங்களை பெத்து போட்டுட்டு இப்ப வாழ்க்கையே இல்லாம போயிட்டா. என்ன பண்றது, கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறேன், கல்யாணம் என்ன பண்ணாம என்ன பண்ண போறேன். இப்ப நாளைக்கே என் 4 பசங்களும் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்பாவுக்காக எவன் ஒருத்தன் நிப்பான். ஏதோ ஒரு வருஷம் நம்மளை பாக்குறாங்க மருமக அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு ஒரு சுமையா இருக்கக்கூடாது அப்படின்னு நடேசன் இங்க பாரியா, நீ முதல்ல உன் பையனுக்கு கல்யாணம் பண்ற வழிய பாரு, அதுக்கப்புறமா கல்யாணம் ஓகேன்னு சொல்றேன் அப்படிங்கிறாங்க. இங்க பாரு, இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம பையங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நம்ம நடேசன் அவங்கள கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போய் எப்படியாச்சும் இவளை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும், பசங்க என்ன எதிர்த்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு முடிவோட நடேசன் கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ண கையோட வீட்டுல எல்லாரும் சந்தாவை பாக்கிறதுக்காக நம்ம சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன், நிலான்னு எல்லாரும் கிளம்புறாங்க. ஆனா நம்ம இவர் மட்டும் மாலையும் கழுத்துமா நிக்கிறத பார்த்த நிலாக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. அங்க வீட்டுல இருக்க அத்தனை பேருமேன்ட்டு ரொம்பவே ஷாக் ஆகி போய் பாக்குறாங்க. இந்த காரியம் பண்ணிட்டு நிக்கிறியப்பா, என்னப்பா பண்ற அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் கேக்குறாங்க. ஆமாண்டா, உங்க எல்லாருக்கும் ஒரு துணை வந்ததுக்கு அப்புறம் என்ன வீட்டை விட்டு வெளியே விரட்டி விட்டுட்டீங்கன்னா என்னடா பண்றது, அப்ப எனக்கும் கடைசி காலத்துல ஒரு துணை வேணும்ல. நீங்க துணை தேடுறது உங்களோட சந்தோஷத்துக்காக, ஆனா நான் துணை தேடுறது அப்படி கிடையாது. கடைசியில எனக்காக ஒருத்தவங்க வேணும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான். இப்ப புரிஞ்சுக்கடா, நான் கல்யாணம் பண்ணது தப்பா சரியா அப்படிங்கிறாங்க. உடனே நிலா இருந்துகிட்டு இப்ப இது பேசுறதுக்கு நம்மளுக்கு டைம் கிடையாது, வாங்க நம்ம சந்தாவை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த ஆளு பண்ணி வச்சுட்டு வந்த காரியத்துக்கு எவன் பொண்ணு கொடுப்பேன், இங்க மகனுக்கு முன்னாடி அப்பன் இப்ப போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொல்லி தெரிஞ்சா ஊர்ல 4 பேர் என்ன பேசுவாங்க அப்படின்னு நிலாட்ட நம்ம சோழன் சொல்றாங்க. சோழன், என்ன எதுக்கெடுத்தாலும் ஊர்ல 4 பேர் என்ன பேசுவாங்கன்னே யோசிக்கிறீங்களே தவிர உங்க அப்பாவோட லைஃப் என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சிங்களா? நீங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு, கொஞ்சனாச்சும் யோசிச்சு முடிவெடு. அவர் மேலேயே எல்லா தப்பையும் போடுற, பாவம் அவருக்கு பண்ணணும்னு தோணி இருக்கு. இம்புட்டு வருஷமா உங்களுக்காக அவர் தனியா இருந்தாரு, ஆனா இப்ப எதுக்காக அவர் தனியா இருக்கணும்னு நான் கேக்குறேன். அவர் கல்யாணம் பண்ணதுல தப்பே இல்லை அப்படின்னு நிலா சொல்றாங்க. இத கேட்டதுமேட்டு நீ தப்பு இல்லைன்னு சொல்ற நிலா, ஆனா ஊர் உலகமெல்லாம் என்ன பேசும், நாளைக்கு என் அண்ணனுக்கு எப்படி பொண்ணு தருவாங்க, என் தம்பிங்களுக்கெல்லாம் எப்படி பொண்ணு தருவாங்க அப்படின்னதும் தர்றவன் தர்றான், தராதவன் போய்கிட்டே இருக்கான், அதை பத்தியெல்லாம் நம்ம யோசிக்க கூடாது. உங்க அப்பா உங்களுக்காக இவ்வளவு நாள் அவர் லைஃபையே தியாகம் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது சரி, யாராச்சும் 4 பேர்ல ஒரு ஆளு நான் கல்யாணம் பண்ணல, கடைசி வரைக்கும் எங்க அப்பா கூடயே இருக்கேன்னு மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இருப்பீங்கப்பா, ஆனா கடைசியில உங்க துணையை தேடிட்டு நீங்க போவீங்கன்னு என்ன நிச்சயம்? நாளைக்கு உங்க அப்பாவே இறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்குன்னு யார் இருக்கா? அப்ப நீங்களும் கல்யாணம் பண்ணணும்னு விருப்பப்படுவீங்கல்ல. இப்ப அவர் பண்றதுக்கு யாரை கேட்கணும்? வயசுல தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு சட்டமும் சொல்ல கிடையாது. வயசானதுக்கு அப்புறமும் கல்யாணம் பண்ணலாம், ஆனா அந்த கல்யாணத்துல காம வெறி இருக்காது. அவங்க வயசானதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் இருக்குமே தவிர மத்தபடி சொத்து காசப்பட்டோ பணத்துக்கு காசப்பட்டோ கிடையாது. நம்மளுக்கு முடியாத காலத்துல நம்மள ஒருத்தர் பராமரிக்கணும், ஆனா அவங்களுக்கு முடியாத காலத்துல நம்ம பராமரிக்கணும் அப்படின்னு துணைக்கு துணை தான் தேடி இருக்காரு. அவர் பண்ணது 100% சரின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. என்னமோ அந்த ஆளு எப்படியோ போகட்டும், வா நம்ம போலாம் அப்படின்னு நம்ம சேரன் கூப்பிடுறாங்க.
அப்போ சோழன் இருந்துக்கிட்டு, ஆமாண்ணே, இந்த ஆள் பண்ணுற வேலைக்கெல்லாம் வேற ஒருத்தவங்களா இருந்தா இவரை வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்க மாட்டாங்க. என்ன பண்ணி தொலைகிறது, நம்மளை பெத்துட்டானே அப்படிங்கிறதுக்காக இவனை நம்ம சேர்த்துக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற? ஆமாம், எனக்கும் சுத்தமாக பிடிக்கல. ஏன் தான் இவங்க எல்லாம் இப்படி பண்ணுறாங்களோன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கேவலமாக இருக்குது இவனை நினைக்கும் போது அப்படி இப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இதில் புலம்புறதுக்கு என்ன இருக்குது? புலம்புறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் சரி, அதெல்லாம் கேட்டுக்கவே கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே சந்தாவோட வீட்டிலேருந்து கால் பண்ணுறாங்க. சந்தா, சேரன் எங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னதும், சந்தா வந்துக்கிட்டே இருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, கடைசி நேரத்தில் உனக்கு நான் நிற்பேன், நீ எனக்கானவ, உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு சேரா, என்னை நீ கூட்டிகிட்டு மட்டும் போகலை அப்படின்னா கல்யாணமே ஆனதுக்கப்புறம் என் மனசில் உள் மனசில் நீ தான் என்னோட கடைசி வரைக்கும் உயிர் மூச்சுன்னு நான் எழுதி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வேறொருத்தவனை கல்யாணம் பண்ணால் நான் உசுரோடையே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ இவரெல்லாம் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாத சந்தா, நான் வந்துடுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அமைதிப்படுத்துகிறாங்க. இதில் அமைதிப்படுத்த என்ன இருக்குது? எனக்கு நீங்கள் மட்டும்தான் வேணும், நீங்கள் இல்லைன்னா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு சந்தா சொன்னதையே திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சந்தா, நாங்கள் இதோ இங்கே குஜராத்தை நெருங்கிட்டோம், கொஞ்சம் நேரம் மகாராஷ்டிரா வந்துடுறோம், ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நடேசனை காட்டுறாங்க. பாத்தியா, என் புள்ள மருமகளே புரிஞ்சுக்கிட்டா, என் பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட்டா என்ன, புரியாட்டி என்ன, இங்கே என் மருமகளோட அவள் என்ன சொல்கிறாளோ அதை கேட்டுக்கிட்டு தான் எல்லாரும் இருப்பாங்க. அவளே ஒத்துக்கிட்டா, அப்புறம் என்ன, நீ வா, நாளையிலேருந்து நம்ம அந்த தள்ளுவண்டி கடைக்கு வேலைக்கு போய் நீ தோசை சுட்டு கொடுப்பையா, நான் வர்ற கஸ்டமருக்கு போட்டு நம்ம 2 பேரும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லி ரொமான்ஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க. வயசு போனாலும் உனக்கு இன்னும் அந்த ரொமான்ஸ் குறையல பாரு அப்படிங்கிறாங்க. ஆமாம், எப்படிடி ரொமான்ஸ் குறையும்? இதுக்கு பேர் ரொமான்ஸ் கிடையாது, உன் மேலே எனக்கு இருக்கிற ஆசை, அன்பு அதிகரிக்க ரொமான்ஸும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம கார்த்திகா வீட்டுக்கு வராங்க. மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. உள்ள அவங்க நிலாலாம் யாருமே இல்லாதனால நம்ம நடேசன் பார்த்தீங்கன்னா நிலாவோட ரூமில் போய் ஏசி போட்டு நல்ல ஜம்முன்னு படுக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட், அதனால நம்ம பசங்க இல்லாத போதே நம்ம கொண்டாடிக்கணும் அப்படின்னு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கார்த்திகா கத்துற சவுண்டு கேட்குது. யாருடா இந்த நேரத்தில் அப்படின்னு கதவை திறந்தா, எங்க மாமா சேர மாமா அப்படின்னதும், அவங்க எல்லாம் ஏதோ சந்தா இருக்குல்ல, சந்தாவுக்கு கல்யாணமா, அதனால தடுத்து நிறுத்த போயிருக்காங்களாம். இவங்க மூஞ்சிக்கு பொண்ணு கொடுக்கறதே பெருசு அப்படி இப்படின்னு சொல்லவும் உள்ள இருந்து ஒரு பொண்ணு வருது. இதை பார்த்ததுமே கார்த்திகாவுக்கு தூக்கி வாரி போடுது. மாமா, இவங்க யாரு மாமா? அதுவா, இது சேரனுக்கும் சோழனுக்கும் புது அம்மாவை தேடிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா கார்த்திகா, எனக்கும் இன்னைக்கு தான் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. கார்த்திகாவுக்கு ஒரே அப்படி ஷாக் ஆகி போய் அவங்க வீடு திரும்புறாங்க.